பிள்ளைகளை இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමවන්තනය දවසේදීත් ඔබ සියලු දෙනාම සුබපතල පිළිගන්නවා. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, අද උන්වහන්සේ කියනවා 126 சங்கீதம் 4வது வசனத்துல 126 වෙනි ගීතාවලියේ 4 වෙනි වචනේ பாருங்க, கர்த்தாவே தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறை இருப்பை திருப்பும். අපෙන් වහල්ව සිටින්නන් දකුණු දිසාවේ ඇලවල් මෙන් ආපසු ගෙන අව මැනව. இந்த இடத்துல சொல்லுது தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. දකුණු දිශාවේ ඇලවල් ආපසු හරවන පිණිස කියලා. அதாவது கர்த்தர் எங்கள் சூழ்நிலைகளை திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ වාතාවරණය වෙනස් කරන්නව ස්වාමීන් වහන්සේ. இன்னைக்கு நாங்கள் ஏதோ ஒரு காரியத்துல ஒரு திருப்பு முனை வரணும், ஒரு திருப்பப்பட வேணும், மாற்றம் உண்டாகணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு අද இருக்கிறீங்களா? ඔබ මේ කාර්ය තුළ හැරවීමක් අවශ්‍යයි කියලා ඔබ සිතාගෙන ඉන්නවද? எங்கட தனிப்பட்ட வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், අපගේ තනි ජීවිතය ලෞකික ජීවිතය වෙන්න පුළුවන්. ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், අපගේ ආත්මික ජීවිතය எங்களோட වෙන්න குடும்ப පුළුවන්. சூழ்நிலைகள், අපගේ පවුලේ වාතාවරණය ஏதோ ஒரு காரியம், මොනවා හරි ஏதோ දෙයක් ஒரு திருப்பம் வராதா? මේකේ හැරවීමක් நாங்கள் ඇති වෙන්නේ இதே නැද්ද? மாதிரி நாங்கள் நடந்து கொண்டு போகிறோமே, අපි මෙසේ එකම ආකාරයේ ගමන් කරනවා නේද? நாங்கள் அதிக அளவு போராடி கொண்டிருக்கிறோம் අපි අධික වශයෙන් අපි පොරබැඳිමින් ඉන්නවා. என்று சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? එසේ ඔබ සිතාගෙන ඉන්නවද? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, අද ස්වාමීන් වහන්සේ ඔබ දෙස நான் බලලා எப்படி කියනවා தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவனோ මම දකුණු දිශාවේ ඇලවල් කොහොමද அது හරවන්නේ? போல உங்கள் காரியத்தை நான் திருப்பி போட ඒ போகிறேன். වගේ ඔබගේ කාර්යත් මං හරවන්න යනවා. அன்னைக்கு பாருங்க, எஸ்தர் உங்களுக்கு நல்லா தெரியும். එදා බලන්න එස්තර් ගැන ඔබ හොඳින් දන්නවා. அன்னைக்கு எஸ்தர் சூசான் பட்டணத்துல யூதர்களுக்கு விரோதமா அவங்களை அழிக்கும்படி பெரிய பிரச்சனை இருந்துச்சு. එදා සූසාන් නගරයම විනාශ කරන පිණිස ලොකු සැලැස්මක් තිබුණා. ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து உபாசிச்சு ஜெபிச்சாங்க. නමුත් ඒ ප්‍රශ්නේ උදෙසා සියලු දෙනාම එකතු වෙලා යාඥා அந்த කරා. அந்த காரியம் மாறவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. මේ කාර්ය වෙනස්ම වෙන්නේ නැති වෙයි කියන වාතාවරණයක් තමයි அந்த තිබුණේ. சூழ்நிலை திருப்பப்படுமா, அது எப்படி ஆகுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ඒ කාර්ය කොහොමද වෙනස් වෙන්නේ? හරවන්න පුළුවන් කොහොමද කියලා එයාලා ஆனா හිතුවා. கர்த்தர் அதை அப்படியே புரட்டி போட்டு அந்த பட்டணத்துக்கு ஆனந்த களிப்பை உண்டு பண்ணினாரு. නමුත් උන්වහන්සේ ඒ දේ මුළුමනින්ම හරවලා උන්වහන්සේ ඒ ගමට උන්වහන්සේ සතුට ලබා දුන්නා. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில திருப்பவே முடியாது, இது சரியே வராது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? අද ඔබගේ ජීවිතේ මේ කාර්ය කරන්න බෑ හරවන්න බෑ කියලා ඔබ සිතාගෙන ඉන්නවද? இல்லைன்னா இந்த மனுஷி திருந்தவே மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? මේ මනුෂ්‍යයා හැදෙන්නෙම නැහැ කියලා ඔබ සිතාගෙන ඉන්නවද? இந்த சூழ்நிலைய திருப்ப இயலாது, ஒண்ணுமே இல்லாது, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? මේ වාතාවරණය වෙලා වෙනස් කරන්න බෑම කියලා ඔබ සිතාගෙන ඉන්නවද? கர்த்தர் இன்னைக்கு அதை பாருங்களே திருப்ப போகிறாரு. උන්වහන්සේ බලන්න අද ඒ දේ උන්වහන්සේ වෙනස් කරන්න கர்த்தர் යනවා. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர். උන්වහන්සේ මාර්ගයක් නැති තැන තමයි උන්වහන්සේ මාර්ගයක් ඇති කරන්නේ. அப்படிப்பட்ட தேவன் உங்க பாதையை மாத்த முடியாதா? එවැනි දෙවි කෙනෙක් ඔබගේ මාර්ගය වෙනස් කරන්න உங்க බැරිද? சூழ்நிலையை திருப்பி போட முடியாதா? ඔබගේ වාතාවරණය වෙනස් කරන්න அவர் බැරිද? புரட்டி போட்டுருவாரு. උන්වහන්සේ සියල්ලම වෙනස් அதனால කරනවා. யோசிக்காதீங்க. එනිසා ඔබ සිතන්න එපා. இன்னைக்கு உங்க காரியங்கள் திரும்பும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். අද ඔබගේ කාර්ය වෙනස් වෙන පිණිස උන්වහන්සේ ආශිර්වාද කරන්න ஒப்பு යනවා. கொடுப்பீங்களா? ඔබ වාරි எங்கள் කරනවා. அன்புள்ள தகப்பனே, අපගේ ප්‍රේමවන්ත கர்த்தாவே, ස්වාමීනි, இன்னைக்கு என்னென்ன காரியத்துல ஒரு திருப்பம் வராதா என்றதை யோசிச்சு பாக்குறாங்களோ, අද මොන කාර්ය තුළ හැරවීමක් නැති කියලා උන්වහන්සේගෙන් ඉල්ලනවාද? அவங்க வாழ்க்கையில குடும்பத்துல செய்யற எல்லா காரியத்திலையும் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிங்கன்னு நாங்கள் ස්වාමීනි, ஜெபிக்கிறோம். ඔවුන්ගේ ජීවිතයේ පවුල තුළ ඒ කාර්ය තුළ ඔබ වහන්සේ හැරවීමක් කරලා උන්වහන්සේ ආශිර්වාද කරන්න. இன்னைக்கே செய்ய போறீங்களே, ඔබ ஸ்தோத்திரம். වහන්සේ අදම ඒ දේ කරන්න යන නිසා ස්තුති ஏசு කරනවා. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ඒසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.